2 பேருமே கிளாஸ்மேட்டா இருக்கும்போது, அது நாளடைவில பார்த்தீங்கன்னா, நட்பு காதலாக மாறியிருக்கிறது. 2 பேருமே காதல் செஞ்சிருக்காங்க. அந்த அந்த பொண்ணுடைய சைடு இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டிட்டு போனதா இந்த சுர்ஜித்ன்றது அந்த பெண்ணுடைய தம்பி 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 அவங்க நண்பனை கத்தியோட நிக்க வச்சுட்டு தான் இவர் இங்க கவினை கூட்டிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த நடு தெருவில் நிறுத்திட்டு அவனுடைய அந்த சுர்ஜித்துடைய நண்பன் கிட்ட இருந்து கத்தியை வாங்கி அந்த கத்தியில வெட்டதா சொல்லப்படுது. அந்த நிலை தடுமாறி அந்த இடத்துலயே இறந்து போனதா சொல்றாங்க. நிறைய நடந்திருக்கு இதுக்கு பிறகும். இப்ப 2025ல கவின்குமார் இன்னும் எத்தனை பேர், இன்னும் எத்தனை கவின்குமார் வர போறாங்க, இன்னும் எத்தனை கோகுல்ராஜ் அப்படின்றத நினைக்கும் போது பதறுது சார். இன்னுமே உங்களுக்கு இந்த ஜாதி வெறி அடங்கலைன்னா அப்புறம் என்ன நீங்க மனுஷங்க அப்படின்ற கேள்வி மட்டும்தான் கேட்க. கண்டிப்பா அதாவது நீங்க சொல்ற மாதிரி அத்தனை கொலைகளும் பாத்தீங்க அப்படின்னா ஜாதிக்காக நடத்தப்பட்டிருக்கிற கொலைகள் தான். ஆணவ கொலைகள் நிறைய நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அதுல என்ன நீதி கிடைச்சது அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த கவின்குமாருக்கும் அப்படித்தானே இருக்கும். அப்ப இல்ல அப்படி கிடையாதுமா. கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க ஒண்ணு இவன் போய் இன்னொருத்தனை வெட்டுவான், அவன் அதை மனசுல கொள்ளவே வச்சுட்டு இருப்பான், அவன் இவனை வெட்டுவான். இந்த சமூகம் என்ன செஞ்சிடுச்சு அப்படின்றத விட அவனுடைய பார்வை அவனை பாத்தீங்கன்னா அவனுடைய அழிவு பாதையை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். தண்டனை அதிகமா இருந்தாதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. தண்டனைகள் பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டா என்ன, நம்ம போய் உள்ள போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு இனிமே மக்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார். நெல்லையில ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. ஐடி வேலை செய்கிற மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய கவின்குமார் என்கிற ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆணவ கொலைகளை பார்த்து நமக்கு பழகிருச்சா என்னன்னு தெரியல. இதை பத்தி பேசினாலுமே பார்க்கறதுக்கு யாரும் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. முதல்ல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். அதாவது கவின்குமார் அப்படின்றவரும் அங்க ஒரு எஸ்ஐ 2 பேருமே குடும்பத்துல அப்பா அம்மா அவங்க 2 பேருமே போலீஸ். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் கவின்குமாரும் 2 பேருமே கிளாஸ்மேட்டு அப்படின்றது சொல்லப்படுது. 2 பேருமே கிளாஸ்மேட்டா இருக்கும்போது அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா நட்பு காதலாக மாறி இருக்கிறது. 2 பேருமே காதல் செஞ்சிருக்காங்க. அந்த சைடு இருக்கிற குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய சைடு இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் பேசாமல் இருக்க முடியல, பழகாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி காதல் நாங்கள் 2 பேரும் செய்கிறோம், ஸோ அதனால் நாங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிறோன்றது தான் கவின்குமாருடைய ஸ்டாண்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கவின்குமார் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சி அவர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு அவர் போயிருக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு இவங்களுடைய தாத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஸோ அந்த தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பெண் வேலை செய்யற அந்த சித்தா மருத்துவமனையா? இல்லை, அது எனக்கு சரியா தெரியல. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் வாசப்படியில் இந்த பையன் யாரு சுர்ஜித் அப்படின்ற பையன் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி, வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டிட்டு போனதா. சுர்ஜித்ன்றது அந்த பெண்ணுடைய தம்பி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அவங்க நண்பனை கத்தியோட நிக்க வச்சுட்டு தான் இவர் இங்க கவினை கூட்டிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. இப்போதைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த நடு தெருவில் நிறுத்திட்டு அவங்களுடைய அந்த சுர்ஜித்துடைய நண்பன் கிட்ட இருந்து கத்தியை வாங்கி அந்த கத்தியில வெட்டதா சொல்லப்படுது. அந்த நிலை தடுமாறி அந்த இடத்துலயே இறந்து போனதா சொல்றாங்க. இதுதான் கவின்குமார்
இன்னைக்கு வந்து மரணிச்சதுக்கு உண்டான இது ஒன்று. அவங்க வேற ஜாதி இவங்க வேற ஜாதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரெண்டு பேருமே மேஜர். காதல் வந்து அவ்வளோ பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேருமே வந்து காதல் செஞ்சுருக்காங்க, ரெண்டு பேருமே விரும்பியிருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து போயிருக்கும். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய பையனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தப்பு, அது எப்படி நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம், நீ திரும்ப திரும்ப வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிற பழகுற அப்படின்லாம் வந்து சொல்லி அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து கொலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை அப்படின்றது வந்து ஒரு சர்வசாதாரணமாக வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாயகரமான ஒரு சூழலாக தான் வந்து தெரியுது. அதாவது ஒரு கொலைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணுறது வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள். இப்போ அவங்க கொலை செஞ்சுட்டாங்க இல்லையா, இப்போ அந்த பையனையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களும் வந்து இதில் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கொலை குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து வாங்கி கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பையன் பாவம் என்ன தப்பு பண்ணா, கவின்குமார் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் என்ன தப்பு பண்ணா, ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த நட்பு வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் காதலாக மாறி இன்னைக்கு வந்து காதலிச்சது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கொலை வரைக்கும் வந்து போயாச்சு. இப்போ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு பையனை வந்து சர்வசாதாரணமாக வந்து கொலை பண்ணிட்டீங்க, அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும். ஒரு பையனை வந்து பெற்று வளர்க்குறதுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ அந்த பையன் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ அப்படி ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த குடும்பம் பயங்கரமாக வந்து பாதிக்கப்படும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி ஆணவ கொலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைகள் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டு தான் வர்றாங்க. சாகுமுறை ஆயுள் தண்டனை இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் வர்றாங்க. அப்படி கொடுத்தாலும் வந்து ஏன் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைகள் வந்து நடந்துட்டு வருது? இன்னும் அப்போ வந்து என்ன செய்யணும், தண்டனை வந்து தண்டனை வந்து பத்தலை. அப்போ இந்த மாதிரி விசித்திரமான வழக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிதிலும் அரிதான வழக்குகளுக்கு அதிகபட்ச தண்டனைகளாகிய மரண தண்டனை தான் வந்து வழங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி பயம் வரும். அதாவது ஒரு உயிர் வந்து எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமா இப்போ சர்வசாதாரணமாகிடுச்சு சார். ஒரு கொலை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. அதான் அந்த அப்போ வந்து என்ன பண்ணணும், அப்போ இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே தண்டனை வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து வராது. தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டா என்ன, நம்ம போய் உள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு வந்து இனிமேல் வந்து மக்களுக்கு வராமல் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் செய்கிற ஆட்களுக்கு வந்து சாகும் வரை இது ஆயுள் தண்டனை அந்த மாதிரிலாம் அவன் சுதந்திர காற்றே வந்து இவங்க வந்து சுவாசிக்கக்கூடாது. ஜெயில் தண்டனை வந்து கடுமையானதாக இருக்கணும். அங்கே ஜெயில் அப்பா நான் இந்த மாதிரி ஒரு குற்றம் செஞ்சேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடுமையான தண்டனைகள் வந்து சிறையில் கூட வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து வெளியில இருந்து போயிட்டு வந்து பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா நான் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு அவன் வந்து சொல்லணும். கடுமையான தண்டனைகள் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அவன் சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்டனைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்து வந்தாதான் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் எல்லாம் வந்து பண்ணாம வந்து இருப்பாங்க. சரி, கவின்குமார் அவருடைய அப்பா சந்திரசேகர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மக மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான், வசதி வாய்ப்பு எல்லா விதத்துலையுமே நாங்கள் இந்த பெண் வீட்டாரோட மேலானவர்கள் தான் ஜாதியை தவிர, அப்படி இருந்தும் இவங்களுக்கு என்ன சார் ஜாதி பெருசாக பார்க்கப்படுது இவங்க மத்தியில்? இல்லை, அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா, பாரதியார் எல்லாமே வந்து ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொல்லிட்டு வந்து பாடிட்டாங்க. ஜாதின்றதே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து நான் இந்த சமூகம் வந்து ஆசைப்படுறது. நம்ம ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்றதா சொல்லப்பட்டது வருது. இன்னைக்கு ஜாதி அப்படின்ற ஒன்றத்தை வந்து வச்சுக்கிட்டு வந்து மனித உயிர்களை எடுக்கிறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. இந்த ஜாதிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித உயிர்களை வந்து கொல்றது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது
ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவனும் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி தான் வந்து சொல்லியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருமே வந்து சமம் தான். ஜாதியின் அடிப்படையிலையோ இல்லை மதத்தின் அடிப்படையிலையோ இல்லை வந்து கலர்ன அடிப்படையிலையோ மனுஷங்களை வந்து வேறுபடுத்தினா அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சாசன சட்டம் கூட வந்து சொல்லுது. அப்படி இருக்கும்போது இன்னமும் இந்த ஜாதி ஒழியாம இருக்கிறது தான் இந்த சமூகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேடா வந்து நினைக்கணும். ஜாதி ஒழிஞ்சால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து வராம இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள், நீ கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி, அந்த ஜாதிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். சார் 2025 வந்துட்டோம், ஆனாலும் இன்னமும் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதற்கு முன்பாக நடந்த சில ஆணவ கொலைகள் சொல்லணும்னா 2012 தர்மபுரியில் இளவரசன் ஆணவ படுகொலை, 2014 ராமநாதபுரத்தில் வைதேகி 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு பொண்ணை நம்ப வச்சு கூப்பிட்டு போய் சொந்த குடும்பமே அந்த பொண்ணை சாகடிச்ச கொடுமையை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே 2014 உசிலம்பட்டியை சேர்ந்த திலீப் குமாரை காதலிச்ச ஒரு பெண்ணை நெருப்புல எரிய வச்சு அதை வேடிக்கை பார்த்த குடும்பத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. 2015 இது தமிழகத்தையே உழுக்கின ஒரு செயல். கோகுல்ராஜ் சுவாதி வழக்கை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2018 கிருஷ்ணகிரி ஓசூரில் நந்தீஷ சுவாதி சொந்த அண்ணனே தம்பியும் அவருடைய மனைவியும் வெட்டி கொலை செய்தது, ஓட வெட்டி கொலை செய்தது. 2018 கிருஷ்ணகிரி ஓசூரில் நந்தீஷ சுவாதி சொந்த குடும்பமே அவங்களை கொலை செஞ்சது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2019 மேட்டுப்பாளையம்ல கனகராஜ் தர்ஷினி சொந்த அண்ணனே கனகராஜையும் அவருடைய மனைவி தர்ஷினியும் ஓட வெட்டி கொலை செஞ்சது. இப்போ இதுக்கு முன்பாக நிறைய நடந்திருக்கு. இதுக்கு பிறகும் இப்போ 2025 கவின்குமார். இன்னும் எத்தனை கவின்குமார் வர போறாங்க, இன்னும் எத்தனை கோகுல்ராஜ் அப்படின்றத நினைக்கும் போது பதறுது சார். இன்னுமே உங்களுக்கு இந்த ஜாதி வெறி அடங்கலைன்னா அப்புறம் என்ன நீங்க மனுஷங்க அப்படின்ற கேள்வி மட்டும்தான் கேட்க. கண்டிப்பா அதாவது நீங்க சொல்ற மாதிரி அத்தனை கொலைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதிக்காக நடத்தப்பட்டிருக்கிற கொலைகள் தான் மட்டும்தான், வேற எதுவுமே வந்து கிடையாது. இதுல கான்செப்ட் காதலிக்கிறதோ இல்லை பொருளாதாரமோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. ஜாதி அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் ஜாதி உயர்ந்தது, ஸோ எங்கள் ஜாதி உயர்ந்தது, உங்கள் ஜாதி வந்து தாழ்ந்தது. இது வந்து யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜாதி தான் பெருசு, எங்களுக்கு கீழே தான் மற்றவங்கலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நினைக்கிறது வந்து தப்பு. ஜாதிக்காக ஒரு உயிர் எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே தப்பு. இந்த ஜாதின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல காலமாக வந்து போராடிட்டு வராங்க. என்னையா நீ ஜாதி வச்சுட்டு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகாதன்னு சொல்கிறது இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த என்னது செருப்பை தூக்கி வந்து கையில் வச்சுட்டு வரனாலும் சரி, துண்டை தூக்கி கையில் வச்சுட்டு வரதா இருந்தாலும், இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து படிப்பறிவின் மூலிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் வேரோட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான் தான் இருக்கு. இந்த வேரோட பிடுங்கி எடியணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொலை குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கணும். நீதியின் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சரி செஞ்சால் மட்டும்தான் வந்து சரியாக இருக்கும். சரி, இந்த கவின்குமார் ஆணவ கொலை வழக்கில் இப்போ கைதாகி இருக்க பெண்ணுடைய தம்பி சுர்ஜித் அவர்களுக்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்த அப்பா எஸ்ஐ 2 பேரும் எஸ்ஐயா இருக்காங்க. சரவணனும் எஸ்ஐ தான், அவங்களுடைய மனைவி கிருஷ்ணகுமாரியும் எஸ்ஐயா இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன எடுப்பாங்க, என்ன தண்டனைகள் வழங்கப்படும் இவங்களுக்கு? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையன் அந்த சுர்ஜித்தும் ப்ளஸ் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேர்ந்து வந்து இந்த கொலையை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவாங்க. வழக்கு தாக்கல் செஞ்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் செய்வாங்க, வேலையில இருந்து சஸ்பெண்ட் செய்வாங்க. அதெல்லாம் பண்ணணும் தான் போராடிட்டு இருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து கொலை வழக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணைக்கு வரும். வழக்கு விசாரணை வந்து போலீஸ் எல்லாம் வந்து ஷார்ட் ஷீட் வந்து ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தண்டனை வந்து, ஏன்னா மனுஷன் செத்து போனது வந்து உண்மை, கொலை செஞ்சது இவங்க தான் அப்படின்றத வந்து தெரிய வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீதிமன்றத்தின் மூலயமா வந்து கொண்டு போய் நிறுத்தி நீதிமன்றம் மூலயமா வந்து தண்டனைகள் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது இறுதியான கேள்வி என்னன்னா சார், இப்போ நான் இவ்வளவு சொன்னால ஆணவ கொலை நடந்திருக்குன்னு அதுலலாம் என்ன தண்டனை கிடைச்சது, இல்ல தண்டனை கிடைச்சிருமா, இதுல நீதி கிடைச்சிருமான்ற ஒரு ஏக்கம் இருக்கு சார். ஆணவ கொலைகள் நிறைய நடந்திருக்கு, ஆனா இது வரைக்கும் இந்த நம்ம கோகுல்ராஜ் சுவாதி வழக்கே எடுத்துக்கிட்டாலுமே சுவாதி நீதிமன்றம் வரை வந்து பதில் சொல்றதுக்கு வந்திருக்காங்க.
ஆனா இப்போ வரைக்கும் அதுல என்ன நீதி கிடைச்சது அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த கவின்குமாருக்கும் அப்படிதானே இருக்கும் அப்ப? இல்லை அப்படி கிடையாதும்மா. கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து ஒன்று இப்போ பாருங்க, ஒரு நார்மல் மனுஷனுக்கும் இந்த மாதிரி வந்து கொலை செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. கொலை செஞ்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா அவர் சமூகத்தின் முன்னாடி அவங்க வந்து குற்றவாளி. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலை செஞ்சுட்டா தப்பிச்சுட்டு போகிறதெல்லாம் வந்து கிடையாது. அவங்க இந்த கேஸ் பின்னாடியே வந்து அவங்க சுற்றணும். புரியுதா? நம்பர் 2. நம்பர் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் சுதந்திர காற்று வந்து சுவாசிக்க முடியாது. புரியுதுங்களா? அடுத்து நீதிமன்றத்தின் மூலமா இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து கொண்டு போய் நிறுத்தும் போது நீதியினுடைய தண்டனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிறைவாசம் தான் இருக்குமே தவிர வந்து வெளியில வந்து விடுற அளவுக்குலாம் வந்து இருக்கவே இருக்காது. இனிமே இது பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி லிஸ்ட் வந்து பெருகிட்டே வருது. இது வந்து விட்டா வந்து என்ன ஆகும், மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தின் முன்னாடி இவங்களெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி கடுமையான தண்டனைகள் வந்து கிடைச்சா மட்டும்தான் இவங்க வந்து இந்த மாதிரி தப்புகள் வந்து இனிமே வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்களே வந்து சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல கொலை பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது இந்த கேஸ்ல வந்து மாட்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தண்டனைகள் அனுபவிச்சிருக்காங்க, சிறைவாசம் என்னத்தை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய தீர்ப்புகள்ல வந்து சொல்லப்பட்டுட்டு தான் வருது. புரியுதுங்களா? சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு தான் வருது. இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தின் முன்னாடி ஒரு குற்றவாளி. ஒன்றும் இல்லம்மா, ஒரு சாதாரணமா நான் இப்போ இவங்கெல்லாம் வந்து குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம வந்து குற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்யாத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் தைரியமா வந்து நடு ரோட்ல வந்து நடந்து போலாம், அவனுக்கு எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஆனா ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனை யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, கிட்ட சேர்க்கறதுக்கும் பயப்படுவாங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஏன் ஈவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஜாதியில இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிப்பாங்க, இந்த மாதிரி வந்து இவங்களோட வந்து சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே, அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கும்ல. அதாவது ஒரு சாதாரணமா பாக்குற ஒரு பார்வைக்கும் இப்ப தப்பு செஞ்சுட்டு வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை வந்து வித்தியாசப்படும். அது வந்து இப்போ எல்லாம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. போக போக காலத்தின் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா, தப்பு பண்ணாத முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்கப்படணும். என்ன அப்படின்னா நல்ல விதமாக வந்து இருந்துட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கல்யாண காட்சிகள் வந்து பார்த்தீங்க மற்ற விஷயங்கள் சமூகத்தில் வந்து நம்ம நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான் வந்து நிற்கும். இது சைக்கலாஜிக்கலா இவங்க வேணா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில வழக்குகள்ல வந்து ஆணவ கொலைகள் பண்ணிட்டோ இல்லை தப்பு பண்ணிட்டோ இல்லை கற்பழிப்பு செஞ்சுட்டோ இல்லை எதை பண்ணிட்டோ வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனா மனசாட்சின்றது ஒண்ணு இருக்கும்ல, அவங்கள டெய்லி வந்து சாகடிச்சுட்டு தான் இருக்கும். அது ஒண்ணு, மனசாட்சின்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூகம் பார்க்கிற பார்வையே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வேற விதமா தான் பார்ப்பாங்க. அதாவது குற்றம் செய்யாத ஒருத்தனை வந்து பார்த்தோன்னா என்னதான் இருந்தாலும் அவன் நல்லவையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது குற்றம் செஞ்சுட்டா இவன் என்னமோ தன்னை காலர் தூக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலாம். ஆனா இவனை பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, குற்றம் செஞ்சவன் அவன் என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஜாக்கிரதையா நம்ம நடந்துக்கணும் அப்படிதான் வந்து பேசுவாங்க. புரியுதுங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றம் செய்யாம மனுஷனுக்கு மனுஷனா இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சமூகமா வந்து மாறும். எல்லா விதமான மதங்களும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அன்பை செலுத்தணும். அன்புக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரி குற்றம் செய்யற நீ வந்து குற்றம் செஞ்சுட்டு வந்து நீ இப்போ வந்து போயிடுற, அடுத்து பாக்குறவன் பாதிக்கப்படுறவன் வந்து அவனுடைய மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், அந்த குடும்பம் என்ன அளவுக்கு பாதிக்கப்படும், அவன் சும்மா இருப்பானா? இது வந்து யார் வந்து இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படுறான்னா, ஒண்ணு இவன் போய் இன்னொருத்தனை வெட்டுவான், அவன் அதை மனசுல கொள்ளவே வச்சுட்டு இருப்பான், அவன் வந்து இவனை வெட்டுவான். இப்படிதான் குற்றங்கள் வந்து பெருகிட்டு இருக்கு. அதாவது இயேசு சொன்ன மாதிரி ஒரு கண்ணத்தை காட்டினா ஒரு கண்ணத்துல இருந்தா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமைக்கினுடைய அளவு வந்து அதனுடைய இன்பம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி. குற்றம் செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் குற்றம், நான் அவனை விட மேல நான் செய்வேன் குற்றம்னு சொல்லிட்டு வந்து எடுத்தான்னா கத்தி எடுத்தவனுக்கு கடைசியில கத்தியால தான் சாவு. புரியுதுங்களா? அதனால வந்து குற்றம் செய்யறதுக்கு அதை வந்து ஆணவ கொலையாக இருக்கட்டும், எந்த கொலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, நீ அந்த குற்றத்துக்குள்ள செயல் வந்து அந்த குற்றம் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தீய எண்ணம். அந்த தீய எண்ணம் வச்சுட்டு நீ வந்து வேலை செஞ்ச அப்படின்னா எல்லாமே வந்து அழிவு பாதையை நோக்கி தான் கொண்டு போகுமே தவிர
நல்ல பாதைக்கு வந்து உங்களை வந்து கொண்டு போகாது. அழிவு என்னைக்கு ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள வந்து தீய எண்ணம் வந்துருதோ அப்பவே வந்து அவன் அழிவு பாதையை நோக்கி போறான்னு அர்த்தம். அதாவது வந்து சட்டம் என்ன செஞ்சிடுச்சு, இந்த சமூகம் என்ன செஞ்சிடுச்சு அப்படின்றத விட அவனுடைய பார்வை அவனை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அழிவு பாதையை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். சட்டங்கள் வந்து பாத்தீங்க, சட்டத்தின் மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கினால் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்காம இருக்கும். நிச்சயமா சார். சார் நெல்லை கவின்குமார் ஆணவ கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம்மா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.